நான் டாக்டர் ரவீந்திரநாத், தலைவர், தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கம். ஏ சதீஷ், மாநில பொதுச் செயலாளர். டாக்டர் ஏஆர் சாந்தி, தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்புடைய மாநில பொதுச் செயலாளர், டிபிசி தொழிலாளர் சங்கத்துடைய இணை பொதுச் செயலாளர். சுதா, மாநில துணைத் தலைவர். பூமிநாதன், மாநில பொருளாளர். கோகுல்ராஜன், மாநில துணைத் தலைவர். தமிழ்நாடு முழுவதும் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஏறத்தாழ 25,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய சிறப்பான பணியின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான பல கோரிக்கைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படவில்லை. அதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முதலில் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகம் முழுவதற்குரிய உழைக்கும் மக்களை முழுமையாக அனைத்து வகை சுரண்டல்களிலிருந்தும் விடுதலை செய்வதற்கான ஒப்பற்ற சித்தாந்தத்தை உருவாக்கிய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான சிலையை உருவாக்கி அதை நேற்றைய தினம் திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது தமிழ்நாடு முழுவதற்குரிய அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியை வழங்கியிருக்கின்றது. அதற்காக நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் தொழிலாளருடைய நலன் காக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு இந்த டிபிசி தொழிலாளருடைய கோரிக்கைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக ஒரு பகுதியில் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த பகுதியில் 3 பேருக்கு ஏற்பட்டால் 3 பேருக்கு டெங்கு இருப்பதாக பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டால் அந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய டிபிசி தொழிலாளருக்கு 200 ரூபாய் அபராதம் மற்றும் ஒரு நாள் ஊதியத்தை பிடித்தம் செய்வோம் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை சார்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த உத்தரவை முழுமையாக தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சென்னையில் வந்து தங்கியிருக்கின்ற பொழுது இங்கே கொசு கடித்தால் ஒரு கன்னியாகுமரியை சேர்ந்தவருக்கோ அல்லது தூத்துக்குடியை சேர்ந்தவருக்கோ 5 நாள் 6 நாட்கள் கழித்து அங்கே அவருக்கு டெங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு தொழிலாளியை தண்டனைக்கு உள்ளாக்குவது, அவரை குற்றவாளியாக்குவது என்பது ஏற்படுவதல்ல. எனவே இதுபோன்று ஒரு பகுதியில் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த பகுதியில்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொசு கடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருப்பது சரியில்லை, ஏற்படுவதில்லை. அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் போதிய அளவுக்கு ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏறத்தாழ 80,000 பேராச்சும் நியமனம் செய்திருக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு நியமிக்கப்படவில்லை. வெறும் 28,000 30,000 பேர் தான் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் தொகை போதாது. அவ்வாறு மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கூட கொசு ஒழிப்பு பணியை தவிர பிற வேலைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க வரி வசூல் செய்வது, வீட்டு வரி வசூல் செய்வது, கடை வரி வசூல் செய்வது, சைக்கிள் ஸ்டாண்டில் டோக்கன் கொடுப்பது, இது போன்ற பல்வேறு வேலைகளை நகராட்சி மாநகராட்சி போன்ற அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் கொடுக்கின்றன. எனவே குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் இவர்கள் கொசு ஒழிப்பு பணியில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. அதன் காரணமாக டெங்கு காய்ச்சல் பரவுகிறது என்பதனையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த 200 ரூபாய் அபராதம் என்பதனை உடனடியாக தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் அவர்களுக்கு தொடர்பில்லாத தோட்ட வேலை, சமையல் வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை உயர் அதிகாரிகள் வழங்குகிறார்கள். எனவே அவர்களுக்கு கொசு ஒழிப்பு பணியில் மட்டும்தான் ஈடுபடுத்த வேண்டுமே ஒழிய சொந்த வேலைகளில் உயர் அதிகாரிகள் ஈடுபடுத்துவது என்பது அந்த பணியாளர்களை தங்களுடைய பணியை செய்வதற்கு இடையூறாக இருக்கின்ற ஒரு செயலாகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு போக்கை உடனடியாக கைவிட வேண்டும். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கண்காணிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே இன்றைக்கு டெங்கு காய்ச்சல் என்பது ஆண்டு முழுவதும் ஏற்படுகிறது. ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் என்பது மழைக்காலத்தில் அது ஏற்படும். இப்பொழுது ஆண்டு முழுவதும் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு சுற்றுச்சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாறுபாடு காரணமாகும்.
புவி வெப்பமயமாதல் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் கூட டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. எனவே இன்றைக்கு டெங்கு காய்ச்சல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் பரவுகிறது என்பதற்கு பதிலாக ஆண்டு முழுவதுமே பரவக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அவர்களை பணியமர்த்தி பணி நீக்கின்ற முறையை முழுமையாக தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட அந்த நடைமுறைக்கு தமிழ்நாடு அரசு வந்திருக்கிறது. அதுக்கு நாங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஆங்காங்கு சில மாவட்டங்களில் சில பேரை பணி நீக்கம் செய்கிறாங்க. இப்போ அண்மையில் ஈரோடு மாவட்டம் போன்ற மாவட்டங்களை பணி நீக்கம் செய்தார்கள். மாண்பு அமைச்சர் KN நேரு அவர்களை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசி உடனே மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். உடனே மீண்டும் பணி வழங்கியிருக்கார். அதற்காக மாண்பு அமைச்சர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் எதிர்காலத்தில் இது போன்று எந்த விதமான பாதிப்பும் தொழிலாளிகளுக்கு ஏற்படக்கூடாது. எனவே அவர்கள் ஆண்டு முழுவதும் வேலை வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், யாரையும் பணியை விட்டு நீக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் முழுமையாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எனவே தமிழ்நாடு அரசு அதை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் டிபிசி பணியாளர்களை ஆட்குறைப்பு செய்யக்கூடாது. 10 பேர் வேலை செய்கிற இடத்துல 8 பேராக குறைக்கிறது என்பது கூடாது. எனவே ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள், போதிய தொழிலாளிகள் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஆட்குறைப்பு செய்யக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக டிபிசி பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டப்படி 2017ஆம் ஆண்டு போடப்பட்ட சட்டப்படி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையில் அவளை செமி ஸ்கில்டு கிரேட் 1 என்ற அடிப்படையில் வகைப்படுத்தி அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்து அந்த ஊதியத்தை சரியாக வழங்க வேண்டும். பல மாவட்டங்களில் அவளை செமி ஸ்கில்டு கிரேடு என வகைப்படுத்தவில்லை. அது மட்டுமல்ல, சில இடங்களில் என்ன ஊதியத்தை மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்திருக்கிறார்களோ அந்த ஊதியம் முழுமையாக வழங்கப்படவில்லை. எனவே நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை விட மிக குறைவாகத்தான் வழங்கப்படுகிறது. இது அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்காகும். பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவ்வாறு இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை வேதனையளிக்கிறது. எனவே அரசுடைய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையிலும் அரசாணை அடிப்படையிலும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும். அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்தால் மட்டும் போதாது, அந்த ஊதியத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும். ஏற்கனவே கொடுக்கப்படாத அந்த குறைந்தபட்ச ஊதியம் முழுமையாக கொடுக்கப்படாத மாவட்டங்களில் நிலுவைத் தொகையை என்னைக்கு நிர்ணயித்தாங்களோ அன்னையிலேருந்து அவங்க குறைந்தபட்ச ஊதியமாக முழுமையாக கொடுக்கல, குறைத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த மீதி பாக்கி நிலுவைத் தொகையை அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்கிறதோ அந்த மாவட்டங்களில் அந்த நிலுவைத் தொகையை நாங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே இன்றைக்கு டிபிசி பணியாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை. சில இடங்களில் சில மாவட்டங்களில் கூடுதலாக இருக்குது, சில மாவட்டங்கள் குறைவாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட போக்கு தமிழ்நாடு அரசு முடிவு கட்ட வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் டிபிசி தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ திட்டம், பிஎஃப் போன்ற திட்டங்களை கொண்டு வர வேண்டும். சில மாவட்டங்கள் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இஎஸ்ஐ வழங்குறாங்க, மற்ற மாவட்டங்களில் இஎஸ்ஐ இல்லை. எனவே அனைத்து மாவட்டங்களிலும் இஎஸ்ஐ திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதேபோல் பிஎஃப் வழங்கிட வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். இப்போ டெல்லி மாநில அரசாங்கம் இந்த டிபிசி பணியாளர் ஏறத்தாலும் 3000 பேருக்கு அந்த மாநிலத்தில் பணி நிரந்தரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இந்த டிபிசி பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக அவர்களை பணி நியமனம் செய்து அவர்கள் மருத்துவத்துறையில் பணியாற்றுகிறார்கள், குறிப்பாக பொது சுகாதாரத்துறையின் கீழ் பணியாற்றுகிறார்கள். 2 முதலாளி மாதிரி ஆயிடுது. அப்போ என்னன்னாக்க தொழிலாளிக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை சொன்னால் யார்கிட்ட பேசுகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் தொழிலாளிகள் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது மாண்பு அமைச்சர் நேருகிட்ட பேசினோம். அவர் உடனடியாக செய்யணும்னு சொல்லி உடனே செஞ்சிட்டாரு. ஆனால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய மருத்துவத்துறை அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. திரும்ப மருத்துவத்துறை அதிகாரிகள் பேச வேண்டிய ஒரு கட்டாய நிலை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ எதுக்காக சொல்லணும்னாக்க, இதை எதுக்காக சொல்லணும்னு சொன்னால், உள்ளாட்சித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டு மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்ற பொழுது யார்கிட்ட அந்த குறைபாடுகளை சொல்வது, யார்கிட்ட அந்த கோரிக்கையில் வைப்பது, யார் மூலமாக தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நடைமுறை மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்குகிறது. எனவே தான் எங்களுடைய சங்கம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது, இந்த டிபிசி பணியாளர்களை உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பணி நியமனம் செய்வதற்கு பதிலாக அவர்களை நேரடியாக மருத்துவத்துறையின் கீழ் பணி நியமனம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் பணியாற்றக்கூடிய, அதாவது மாநகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அந்த டிபிசி கொசூலி பணியாளர்களை உடனடியாக மருத்துவத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும்.
மருத்துவத்துறையின் கீழ் உள்ள பொது சுகாதாரத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல பொது சுகாதாரத்தின் கீழ் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். பல மாவட்டங்களில் இந்த டிபிசி தொழிலாளர்களை அவுட் சோர்சிங் முறையில் நியமிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனாக்க மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பணி நியமனம் செய்வது, அவர்கள் மூலமாக ஊதியம் வழங்குவது போன்ற முறைகள் எல்லாம் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகின்றன. இது அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்கு மட்டுமல்ல, இது அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் இந்த டிபிசி தொழிலாளருக்கும் இடையிலே கூட ஒரு மோதல் போக்கை, முரண்பாட்டை வழங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வருகிறது. எனவே அப்படிப்பட்ட போக்கை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அதை கைவிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே டிபிசி பணியாளர்களை, தொழிலாளர்களை மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலமாக நியமிக்கக்கூடாது, அவுட் சோர்சிங் முறையில் நியமிக்கக்கூடாது, இடைத்தரகர்கள் கூடாது, ஒப்பந்ததாரர்கள் கூடாது, நேரடியாக அரசாங்கமே பொது சுகாதாரத்துறையின் கீழ் நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் ஊதியத்தையுமே பொது சுகாதாரத்துறையின் கீழ் தான் கொடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஊழியர்களுக்கு அடையாள அட்டை, அரசாங்கத்துடைய அடையாள அட்டை வழங்க வேண்டும். பணியாளர் டிபிசி பணியாளர் என்ற அடையாள அட்டை வழங்க வேண்டும். அதே போலவே இலவச சீருடையை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றோம். சில கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்கிறது, அதை பாராட்டுகிறோம். குறிப்பாக தொடர்ந்து இந்த டிபிசி தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணி சார்ந்த வேலையை தவிர வேறு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். சில மாவட்டங்களை ரத்து பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வேறு சில மாவட்டங்களில் அது தொடருது. எனவே இப்படி சில நடவடிக்கைகள் எடுத்து சில மாவட்டங்களில் டிபிசி தொழிலாளிக்கு டிபிசி பணி மட்டும்தான் வழங்க வேண்டும் என்ற நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிறதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வேறு சில கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அந்த கோரிக்கையிலும் தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை சென்னை எழும்பூர் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் தலைமையில் நடத்த உள்ளோம். இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டி அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். டாக்டர் ஏஆர் சாந்தி, சதீஷ், பூமிநாதன், சுதா பூமிநாதன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் கோரிக்கையை விளக்கி உரையாற்ற இருக்கிறார்கள். அதே போலவே மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் மு ஹி ஜவஹர்லா அவர்கள் அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார். அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச்செயலாளர் ஆலூர் சானவாஸ் சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில குழு உறுப்பினர் ஆறுமுக நயினார், மக்கள் நீதி மையத்துடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம், ஏஐடிசி மாநில பொதுச் செயலாளர் எம் ராதாகிருஷ்ணன், மறுமலர்ச்சி திராவிட கழகத்துடைய முன்னேற்ற கழகத்துடைய தொழிலாளர் சங்கமான எம்எல்எஃப்னுடைய மாநில பொதுச் செயலாளர் அந்தரிதாஸ், தமிழ்க வாழ்வுரிமை கட்சியுடைய மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் தமிழரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைமை நிலைய செயலாளர் KM நிஜாமுதீன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். இந்த உண்ணாநிலை போராட்டத்தை முடித்து வைத்து நிறைவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கு. செல்வப்பெருந்தை அவர்கள் முடித்து வைத்து நிறைவுரையாற்ற இருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கவன ஈர்ப்பு போராட்டமாக தான் நடத்துகிறோம். இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும், நாட்டுடைய ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது, கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாப்பது போன்ற பிரச்சனைகளில் உறுதியாக போராடுகிறது. எனவே அப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கூட நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய மதச்சார்பின்மைக்காக நிற்கக்கூடிய இந்த அரசுக்கு ஆதரவாக தான் இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு இந்த டிபிசி தொழிலாளருடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிபார்ட்மெண்ட்டை மாற்றணும்ல? இல்லை, பல கோரிக்கைகள் நிறைவேற்றுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேறு சில கோரிக்கைகளை போராடி தான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் போராட்டங்களை கைவிட முடியாது.
பல முறை கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பிரச்சனைகளை கூட பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றப்படாத நிலையில் தொடர்ந்து போராடி தான் வென்றிருக்கின்றோம். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். போராட்டங்களை மதிக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கிறது, நன்றி சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வெறும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ந்து விட்டால் எதுக்கு நாங்கள் போராட போகிறோம்? அதனால் அவசியம் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி பல முறை நாங்கள் கோரிக்கைகள் வைத்து கூட அரசு நிறைவேற்றவில்லை என்பதன் காரணமாகத்தான் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் வந்து இந்த உண்ணாநிலை ஏற்படுத்தி நடத்துகின்றோம். இல்லை, அப்படி சொல்லலை. பல கோரிக்கைகள் ஏற்றிருக்கிற இப்போ வந்து இவங்க இருக்காங்க, ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாதந்தோறும் வெறும் 1500 தொகுப்பூதியம் வாங்கினாங்க. நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஆரம்பத்தில் சில அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, பார்ட் டைமாக தான் வர்றாங்க, பிரசவம் நடந்தால் அப்போ தான் வர்றாங்க, பிரசவம் முடிஞ்ச பிறகு போயிடுறாங்க என்றெல்லாம் காரணம் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் மாத தொகுப்பூதியம் 1500 தான் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் நாங்கள் அதிகாரிகள் சொன்னோம், அவங்க 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, வெறும் 1500 தான் தொகுப்பூதியம் வழங்கப்படுது சொன்னோம். ஆனால் கேட்கல அவங்க. அப்போ தொடர்ந்து போராடி அந்த ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு அரசு ஏறத்தாழ ஒரு 900 பேரை என்ன பண்ணியிருக்காங்க, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாற்றியிருக்கிறார்கள். அதன் காரணமாக வெறும் 1500 ரூபாய் தொகுப்பூதியம் வாங்கியவர்கள் இப்பொழுது மாதந்தோறும் 21,000 ரூபாய் தொகுப்பூதியம் வாங்குறாங்க. இது எங்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியா இல்லையா? அப்போ அரசு அதிகாரிகள் ஆரம்பத்தில் கேட்கல, அவங்களும் அமைச்சர் இந்த மாதிரி தவறான தகவலை சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ தொடர்ந்து போராடி நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுக்கடுத்து மீதமுள்ள ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள் 1500 தான் வாங்கினாங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக இல்லாத மாற்றப்படாத மீதி உள்ள தொழிலில் 1500 தான் வாங்கினாங்க. எல்லாமே பெண்கள் தான் பெரும்பாலும். அப்போ அவர்களுக்காக குரல் கொடுத்தோம். அப்போ சென்ற ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் மாண்பு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய தொகுப்பூதியம் வந்து 5000 ரூபாய் உயர்த்தப்படும் சொன்னார், அறிவிச்சிட்டார் சட்டமன்றத்திலே. ஆனால் நீண்ட காலமாக அது நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து அமைச்சரை சந்தித்தோம். அதேபோல் தொடர்ந்து போராடினோம், உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டோம். அதன் காரணமாக தற்பொழுது அமைச்சர் அவர்கள் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அந்த ஊதியத்தை ஏறத்தாழ 7500 ரூபாய் உயர்த்திருக்கார். இது பாராட்டத்தக்கது. அப்போ ஒரு இன்ப அதிர்ச்சினே சொன்னார் என்கிட்ட, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குது வாங்கன்னு சொன்னார். அப்போ போன இடத்துல வெறும் 5000 ரூபாய் என்பதுக்கு பதிலாக ஏறத்தாழ 7500 ரூபா அளவுக்கு அவங்க உயர்த்திருக்கிறாங்க. 1500 ரூபா வாங்கினவங்களுக்கு இப்போ 7500 ரூபா கிடைக்கிது. இது சாதனையாக இல்லையாது? அப்போ இது மட்டும் பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதை நாங்கள் இது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து போராடுறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், கோரிக்கை சில கோரிக்கை சின்ன சின்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க, அது போதாது. எனவே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். முக்கியமாக அவர்கள் அனைவரையும் மருத்துவத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை அவங்க வந்து வழங்க வேண்டும். அதே போல் பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் அதை வழங்க வேண்டும். அதான் முக்கியமான கோரிக்கை. நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை செய்யணும்னா அடுத்த ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து போராடுவோம். இப்போ 25,000 பேர் இருக்காங்கன்னா 25,000 பேருக்கு வந்து ஆயிரக்கணக்கான முதலாளியாக இருக்காங்க. ஏன்னா ஊராட்சியில் வேலை செய்கிறவங்க ஊராட்சி மன்ற தலைவர், அங்கே இருக்கிற கவுன்சிலர், அங்கே இருக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பேரூராட்சியில் ஒரு தலைவர், மாநகராட்சியில் ஒரு தலைவர், அங்கே ஒரு கமிஷனர், அந்த மாதிரி. அப்போது பிரச்சனை வந்துட்டு இப்போ ஒருவேளை இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறதுல போதாமை வருதுன்னா அது செய்கிறதுலேயும் பிரச்சனை இருக்கிறது. இப்போ மத்திய பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தண்ணி மூலமாக நோய் பரவி நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ நமக்கு காகம்லாம் இறக்குது, அப்புறம் இன்ஃபெக்டிவ் டிசீஸு தொற்றுகின்ற நோய்கள் வருகின்றது. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொசுனால வர வேண்டிய நோயை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இவங்க வேலை செய்யறது உள்ளாட்சித்துறை, ஆனால் ஃபைன் போடுறது யாரு? பொது சுகாதாரத்துறை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் பல இடத்துல இவங்க பல முதலாளிகளுக்கு கீழே வேலை செய்யும் பொழுது அப்போ அவங்க வீட்டு வேலை போய் செய்யுங்க சொல்கிறாங்க. ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒரு அதிகாரியோ நான் கையெழுத்து போட தான் உனக்கு சம்பளம், நீ என்ன பண்ணுற, நீ என் வீட்டில் போய் வேலை செய்ய, சாக்கடை க்ளீன் பண்ணின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் வாய்த்து பொறுப்பாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ இதனால் பொது சுகாதாரத்துறை பாதிக்கப்படுகிறது. இது அரசோட கவனத்துக்கு கொண்டு வந்து இதை ஒற்றை தலைமையின் கீழே இந்த பிரச்சனை இவங்க வேலை செய்கிறதே கொசு ஒழிப்பு தான். அப்போ நோய் தடுப்பு துறையின் கீழே பொது சுகாதாரத்துறையின் கீழே இவங்களை கொண்டு வந்தால் இவங்களுடைய பணியையும் இவங்க செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அதனால் பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்படும், பல நோய்கள் தடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி அரசாங்கத்தை சொல்றதுக்காக தான் இதை பண்றோம். இல்லை, மாறிக்கிட்டு இருக்கு, குறைந்து தான் வருது, குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் கூட இப்போ என்னன்னாக்கா ஆண்டு முழுவதும் வருது, அதான் பிரச்சனை. ஆண்டு முழுவதும் வருதுனால பிரச்சனையாக இருக்குது. அப்போ கட்டுப்படுறதுல சிக்கல் இருக்குது. ஏன்னா அது பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் காரணம், சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணம், புவி வெப்பமயமாதல் முக்கியமான காரணம். அதனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் டெங்கு காய்ச்சல் வராது. இப்போ அமெரிக்காவில் டெங்கு காய்ச்சல் வருது, ஐரோப்பிய நாடுகளில் டெங்கு காய்ச்சல் வருது. காரணம் வந்து புவி வெப்பமயமாதல் தான். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இல்லை, அவர் புவி வெப்பமயம், இப்போ புவி வெப்பமயம்
நிச்சயமாக அது ஒரு காரணம் தான். அதனால தான் நான் கூடுதல் பணியாளர் நியமிக்கணும்னு சொல்கிறோம். வெறும் இப்போ வந்து 28,000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் வேணும். 80,000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல வெறும் 28,000 பேர் 30,000 பேர் வேலை செஞ்சால் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? அதே போல் நாங்கள் ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன். நான் என்னன்னாக்க, இவர் வந்து கொசூலி பணியாளர்கள், அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும்? கொசூலி பண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் என்ன செய்கிறாங்க? டேக்ஸ் வசூல் பண்ணுறது, அதே போலவே எங்கேயாச்சும் மாநகராட்சி சார்பாக சைக்கிள் ஸ்டாண்ட் தான் டோக்கன் கொடுக்க சொல்கிறது. அப்புறம் அதிகாரிகளுடைய வீட்டு வரியிலேருந்து சொத்து வரியிலேருந்து எல்லாம் வசூல் பண்ண வைக்கிறது. அதிகாரிகளுடைய குடும்பங்களுக்கு தனிப்பட்ட வேலை செய்ய வைப்பது, தோட்ட வேலை கொடுப்பது, துணி வைக்கிறது, சமையல் வேலை செய்ய சொல்கிறது. இதுக்காக அவங்க பணி நியமனம் பண்ணாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க சொந்த வேலைக்காக அரசாங்க பணத்தை கொடுக்குற மாதிரி ஒரு 300 ரூபா 400 ரூபாய் கொடுத்துட்டு சொந்த வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட போக்கு கூடாதுன்னு தான் அவங்க சொல்கிறோம். அப்போ இவர்களை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியாக அவருடைய வேலையை வாங்க வேண்டும் என்பது தான். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் டெங்கு பரவுது. அப்போ வந்து அந்த பணியாளர்களே அவங்களுக்கான வேலையை செய்ய விடணும் என்பதை எங்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்போ அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரத்தில் முகையூரில் பார்த்தீங்கன்னா 20 பேர் தேவை, ஆனால் 8 பேர் தான் பணி செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து கருமாண்டி செல்வபாளையத்தில், ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்விபாளையத்தில் 33 பேர் இருக்கிறதா இருக்குது. அதுக்கு ஆர்டர் இருக்குது. இந்த இடத்துல 33 பேர் வந்து கொசு ஒழிப்பு பணி செய்யணுன்ற ஆர்டரே இருக்குது. ஆனால் வந்து 15 பேர் தான் பணி செய்கிறாங்க. அந்தியூரில் 28 பேர் இருக்கணும், 20 பேர் தான் பணி செய்கிறாங்க. அதனால் ஏற்கனவே மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, கொசுவுடைய வாழ்நிலை எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது, அதோடைய வாழ்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டு முழுவதும் வந்து கொசு இருக்கிறது, டெங்கு வருகிறது. இந்த நேரத்தில் அதிக தொழிலாளர்களை நம்ம பணியமர்த்தணும். ஆனால் போதுமான அளவு பணியாளர்கள் இல்லை. இருக்கிற பணியாளர்களும் அந்த இடத்துல நம்பரில் இருக்குது, ஆனால் இடத்துல வேலை செய்யலை. ஸோ இதையெல்லாம் நம்ம அரசோட கவனத்துக்கு கொண்டு வரணும். ஏன் இது பிரச்சனை இருக்குன்னா, பல இடங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஊராட்சி தனியாக, பேரூராட்சி, எத்தனை ஊராட்சி இருக்குது? ஊராட்சியில் வேலை செய்கிறவங்கலாம் அவங்களுக்கு கீழே பிரச்சனை இருக்குது, பேரூராட்சியில் பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனை இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும். இவர்களுடைய பணியை இவங்க செய்ய விடணும். அது சரியாக நடக்கிறதா, நோய் தடுப்பு துறையில் வந்து சரியான பணி நடக்கப்படியே பார்க்கணும் என்றால் பொது சுகாதாரத்துறையில் வந்து அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனையும் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம்.